விநாயகர் முன்னால் நாம ஏன் காதை பிடிக்கிறோம், ஏன் தலையில் கொட்டுகிறோம்? ராவணன் இலங்கையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தால் யாரும் அவனை வெல்ல முடியாது என நினைத்து கைலாயத்தில் கடும் தவம் செய்தான். சிவபெருமான் தரையில் வைக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் லிங்கத்தை வழங்கினார். பயணத்தின் நடுவே இயற்கை உபாதை ஏற்பட்ட ராவணன் ஒரு பிராமண சிறுவனிடம் ஒப்படைத்தான். 3 மணித்துளிகள் மட்டுமே நான் சுமந்திருப்பேன். அதற்குள் நீங்கள் திரும்பவில்லை என்றால் சிலையை பதித்து விடுவேன் என்றான் சிறுவன். நேரம் தாண்டியதும் அவன் லிங்கத்தை தரையில் பதித்தான். அதனால் சிவலிங்கம் அங்கே நிலை பெற்றுவிட்டது. அந்த காட்சியைக் கண்டு கோபத்தில் ராவணன் சிறுவனின் நெற்றியில் கொட்டினான். உடனே சிறுவன் விநாயகர் உருவம் காட்ட ராவணன் அதிர்ச்சியில் உடல் உறைந்தான். தவறுணர்ந்து காதை குறுக்காக பிடித்து உட்கார்ந்து எழுந்தான். அத்துடன் தன் நெற்றியிலும் கொட்டி பணிவை வெளிப்படுத்தினான். அந்த நாள் முதல் தோப்புக்கரணம், நெற்றி கொட்டு இரண்டும் பக்தர்களின் வழக்கமாயின. தோப்புக்கரணம் மூளை சுறுசுறுப்பு தரும், நெற்றி கொட்டு மன அமைதி தரும் என்று கூறப்படுகிறது.